இன்னைக்கு இருப்பியல் வாஸ்துல குறிப்பாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஃபீலுக்கும் இருப்பியலில் வேலை கிடையாது. ஒன்லி இந்த வந்து ரிசல்ட் ஓரியன்ட் தான். என்ன நடப்பு நிகழ்வு நமக்கு நடக்குது, நம்ம அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் கூடுதலாக நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோன்னா இந்த இடத்துல கிராவிட்டி தான் சப்ஜெக்ட்டுன்னு பேசியிருக்கிறோம். அப்போ நீங்கள் அந்த கண்ணை வச்சு அந்த பூமி வாட்டை எப்படி போகுதுன்னு கவனிங்க. இதில் மேடு பள்ளங்கள் நம்ம சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். குறிப்பாக தெற்கு உயரமாக இருந்து வடக்கு தாழ்வாக போகக்கூடிய பூமி மட்டும்தான் பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறோம். அதற்கடுத்ததாக தெற்கு தாழ்வான பூமி, மேற்கு தாழ்வான பூமி, அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்குது ஒரு கரெக்ஷன் மெத்தடோடு பண்ண முடியும்னா அந்த இடத்துல பண்ண முடியும். பட் நம்ம முதல்ல நம்ம போகும்போது வடக்கு சரிவான பூமியை செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் விஷயம். அதற்கு அடுத்ததாக இப்போ இந்த கோயில் சார்ந்தது வீட்டுக்கு தீர்வாகுமா அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து தீர்வாக அமையாது. அது உங்கள் மனநிலை சம்மந்தப்பட்டது. குறிப்பாக நம்ம வீட்டில் ஒரு கரெக்ஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம கரெக்ஷன் மெத்தடை தெரிஞ்சால் மட்டும்தான். வாஸ்துலேயே வந்து அது நம்ம எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலுக்கு போயிட்டால் நமக்கு வந்து ஒரு நிகழ்வு நடந்துடும், அந்த கோயிலுக்கு போயிட்டால் நிகழ்வு நடந்துடும் அப்படின்னா அது சரியான தீர்வாக அமையாது. நமக்கு தேவை பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ இந்த வருஷம் நமக்கான ஒரு நிகழ்வு இருக்குன்னா அடுத்த வருஷம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அங்கே என்ன ஒரு பெட்டர்மெண்ட் சொல்யூஷன் இருக்குது. ஒரு கடனுடைய அளவாக இருக்கட்டும். அப்போ வீட்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம்னா கடனுடைய அளவு குறையுதா, மறுபடியும் கடனை வாங்காமல் வச்சிருக்க அந்த இடத்துல நம்மளை மறுபடியும் அந்த இடத்துல மைனஸில் போக விடாமல் ப்ளஸில் கொண்டு போகுதா அப்படிங்கிற நிலையை நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும். ப்ளஸ் கூடுதலாக அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு பலனை கொடுக்குதா, ப்ளஸ் கூடுதலாக நம்மளால் கையிருப்பு டெபாசிட் வைக்க முடியாது, சேவிங்ஸ் அப்படிங்கிற வீட்டில் வைக்க முடியுதா, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நடப்பு நிகழ்வுகளை வச்சு நான் உங்களை ஒரு வைப்ரேஷனாக இதை ஃபீல் பண்ண சொல்லலை. நிகழ்வுகள் என்ன சொல்லுது, அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த இடத்துல அனுபவிக்கிறீங்க, அது வந்து உங்களுடைய உடல் ரீதியான அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, உங்களுடைய வேலைகளை எப்படி ஸ்டேபிளாக இருக்குது இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் விஷயம் எப்படி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க. இது ஒரு செகண்டில் நீங்கள் அனுபவிக்கிற ஃபீலிங்ஸ் கிடையாது இந்த விஷயம் வந்து. அப்போ நீங்கள் விஷயத்தை உணர்ந்து அங்கே நடப்பு நிகழ்வு என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு கோயிலுக்கு போகிற எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ப்ரெசென்ட் டைமாக வேணா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். அதுக்கு உங்கள் வீடு தான் அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ, எந்த இடத்துல சயனம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்புட்டாக ரிசீவ் பண்ணி அந்த இடத்துல அந்த நிகழ்வுகள் நீங்கள் எப்படி அனுபவிக்கீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் அந்த இடத்துல கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்து சில இடங்கள் போகும், எனக்கு ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது, கையெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, இப்படிங்களாம் சென்டிமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன், சில பேர் பேச கேட்டிருக்கேன். பட் அந்த இடத்துல அது சொல்யூஷன் ஆகாது. அது பார்த்து அது வந்து ஒரு கண்கட்டி வித்தையாக கூட நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் என்ன நிகழ்வுகளை அனுபவிக்கிறீங்க, ப்ளஸ் கூடுதலாக அப்போ அந்த இதில் இருந்து நம்ம கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு 4-5 மாதம் நீங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற நிகழ்வுகளை வச்சு நீங்கள் அதை வந்து கவனிக்கும் போது மட்டும்தான் தீர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் நண்பர்களே. அப்போ அந்த இருப்பியல் அப்படிங்கிற விஷயமும் வந்து ரிசல்ட் ஓரியன்டான விஷயம் வந்து. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 16 டைரக்ஷனையும் அந்த இடத்துல கவனித்து எது உச்சம் பண்ணணும், எது வந்து நீச்சமாக இருக்கிறத நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிகழ்வை கவனித்து அந்த இடத்துல கொடுக்கும்போது சரியான தீர்வை எட்ட முடியும் அந்த இடத்துல வந்து. இதை நீங்கள் கவனித்து அப்போ இருப்பியல் படி வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல நிகழ்வுகளை பெற முடியும் நண்பர்களே.